ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் தேர்வில் செலக்ட் ஆனால் தான் நீங்கள் எழுதின மற்ற தேர்வுகளை கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது மற்ற தேர்வுகளை திருத்தவே ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் தமிழில் செலக்ட் ஆகாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட மொத்த எஃபர்ட்ஸும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ தமிழ் சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனமாக படிச்சுக்கோங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை கருத்தில் கொண்டு தமிழ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா உங்களோட அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து முதல் பருவம் வளர் தமிழ் தலைப்போட ஃபர்ஸ்ட் 35 கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 36th கொஷின் பார்த்தீங்கன்னா கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன? ஸோ இதுக்கான விடை தொகை. 37வது கொஷின் பார்த்தீங்கன்னா பனை, தென்னை போன்ற மரத்தின் இலை பெயர் என்ன? ஸோ இதுக்கான விடை ஓலை. 38வது கொஷின் பார்த்தீங்கன்னா கமுகு மரத்தின் இலை பெயர் என்ன? ஸோ இதுக்கான விடை கூந்தல். 39வது கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை 1 க, 2 உ, 3 க, 4 ச, 5 ரு, 6 சா, 7 ஏ, 8 அ, 9வது சு, 10வது கம். 40வது கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழின் சிறப்பு பெயர் என்ன? ஸோ இதுக்கான விடை முத்தமிழ். 41வது கொஷின் பார்த்தீங்கன்னா உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் எது? ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா இசைத்தமிழ். 42வது கொஷின் பார்த்தீங்கன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும் தமிழ் எது? ஸோ இதுக்கான விடை இயல் தமிழ். 43வது கொஷின் பார்த்தீங்கன்னா நாடக தமிழ் எதை நல்வழிப்படுத்தும்? ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா உணர்வில் கலந்த வாழ்வை. 44வது கொஷின் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் எவற்றில் பயன்படுத்தக்க மொழியாக திகழ்கிறது தமிழ் மொழி? ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா செய்தித்தாள், தொலைக்காட்சி. 45வது கொஷின் பார்த்தீங்கன்னா கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல் எது? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் மற்றும் நன்னூல். 46வது கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்கள் எவை? ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள்ள. 47வது கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் உரைநடை வடிவங்கள் எவை? ஸோ இதுக்கான விடை கட்டுரை, புதினம், சிறுகதை. 48வது கொஷின் பார்த்தீங்கன்னா வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கலித்தொகை 101, திருக்குறள் 81. 49வது கொஷின் பார்த்தீங்கன்னா உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நற்றிணை 4. 50வது கொஷின் பார்த்தீங்கன்னா பாம்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை 239. 51வது கொஷின் பார்த்தீங்கன்னா வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 18 15வது நூல். 52வது கொஷின் பார்த்தீங்கன்னா முதலை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா குறுந்தொகை 324வது நூல். 53வது கொஷின் பார்த்தீங்கன்னா கொடை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா
அகநானூறு 42வது. 54வது கொஷின் பார்த்தீங்கன்னா உலகம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை தொல்காப்பியம், கிளவாக்கியம் 56வது நூல், திருமுருகாற்றுப்படை 1வது நூல். 55வது கொஷின் பார்த்தீங்கன்னா மருந்து என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அகநானூறு 147வது நூல், திருக்குறள் 952வது நூல். 56வது கொஷின் பார்த்தீங்கன்னா ஊர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை தொல்காப்பியம், அகத்திணையில் 41வது நூல். 57வது கொஷின் பார்த்தீங்கன்னா அன்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை தொல்காப்பியம், களவியல் 110வது நூல் மற்றும் திருக்குறள் 84வது நூல். 58வது கொஷின் பார்த்தீங்கன்னா உயிர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். 59வது கொஷின் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான பதில் தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். 60வது கொஷின் பார்த்தீங்கன்னா மீன் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை குறுந்தொகை. 61வது கொஷின் பார்த்தீங்கன்னா புகழ் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை தொல்காப்பியம், வேற்றுமையில் 71வது நூல். 62வது கொஷின் பார்த்தீங்கன்னா அரசு என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை திருக்குறள் 554வது நூல். 63வது கொஷின் பார்த்தீங்கன்னா செய் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை குறுந்தொகை 72வது நூல். 64வது கொஷின் பார்த்தீங்கன்னா சொல் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான பதில் தொல்காப்பியம், புறத்திணையில் 75வது நூல். 65வது கொஷின் பார்த்தீங்கன்னா பார் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை பெரும்பானாற்றுப்படை. 66வது கொஷின் பார்த்தீங்கன்னா ஒளி என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? இதுக்கான விடை தொல்காப்பியம், கிளவியாக்கம் 48வது நூல். 67வது கொஷின் பார்த்தீங்கன்னா முடி என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான விடை தொல்காப்பியம் மற்றும் வினையியல். 68வது கொஷின் பார்த்தீங்கன்னா நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஸோ இதுக்கான விடை கவிஞர் அறிவுமதி. 69வது கொஷின் பார்த்தீங்கன்னா வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஸோ இதுக்கான விடயம் பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி. 70வது கொஷின் பார்த்தீங்கன்னா தோன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஸோ இதுக்கான பதில் பழமை. சரி, ஓகே, அவ்வளோதான் வீவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து முதல் பருவம் வளர் தமிழ் தலைப்போட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின் தான் பார்த்துருக்கோம். அண்ட் இதோட கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா உங்களோட அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸையும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம். தேங்க்யூ.